யாருமே காசுக்காகவோ இல்லை கட்சியில் போஸ்டிங் கொடுப்பாங்க அதெல்லாம் அதுக்காகலாம் உழைக்கல. நாங்கள் எங்களோட ஒரே குறிக்கோள் தலைவர் ஜெயிக்கணும். தலைவர் மட்டும்தான் ஜெயிக்கணும். நிரந்தர முதல்வர்னு எதுக்கு சொல்கிறோம்? எங்கள் தலைவர் மட்டும்தான் ஜெயிக்கணும். தலைவர் மட்டும்தான் ஜெயிக்கணும். வேறு யாரையுமே விட மாட்டோம். 234 தொகுதியிலையுமே எங்கள் தலைவரை ஜெயிக்க வைக்காமல் விட மாட்டோம். நாடாளுமன்ற எலெக்ஷனில் எப்படி நடந்ததோ 40க்கு 40 நாங்கள் வாங்கினோமோ அதே போல் சட்டமன்ற தேர்தல்லையும் 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறோம். அப்படியே வரலாறே சொல்லணும். அந்த மாதிரி ஒரு 2026 எலெக்ஷன் இருக்கும். நீங்கள் எத்தனை கட்சிக்காரங்க எத்தனை பேர் எத்தனை கட்சி வேணால் போட்டிடுங்க, ஆனால் ஜெயிக்க போகிறது நாங்களாக மட்டும்தான் இருக்கும். திமுக மட்டும்தான் இருக்கும். வேறு யாரும் இருக்காது தலைவரே. ஒவ்வொரு திமுக தொண்டம் ஒவ்வொருத்தருமே சரிதான். நம்ம கட்சியோடைய குறிக்கோள் தலைவரை எப்படியாவது 2026 ஜெயிக்க வைக்கணும். அது மட்டும்தான். 2026 மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து எங்கள் தலைவர் மட்டும்தான் வெற்றியை காணும். வேறு யாரையுமே அந்த பதவியில் உட்கார விட மாட்டோம். ஏன்னா தலைவர் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டையே ஆளவும் முடியும். ஸ்டேட்டில் அடித்தா சென்ட்ரலில் அதிரும். அதுபோல் தான் இங்கே தலைவர் அடித்தா அங்கே ஆட்சி கதரும். அதுபோல் திமுக தான் 2026 வரலாறு காணாத வெற்றி. கண்டிப்பாக எங்கள் தலைவர் வரலாறு காணாத வெற்றியை அடைஞ்சே தீருவார். இது காசு பணத்துக்காகவோ சேர்ந்த கூட்டம்லாம் இல்லை. எங்கள் தலைவருக்காக மட்டுமே சேர்ந்த கூட்டம். கொள்கைக்காகவும் உயிரை கொடுத்து எங்கள் தலைவரை ஜெயிக்க வைப்போம். அதை மீறிலாம் வேலையே ஆகாது.